ஆன்மீக ஐதீகங்கள். கேதார கௌரி விரதம் கதை தெரியுமா? சிவனுடன் பார்வதியை சேர்த்து வணங்குவதுதானே வழக்கம். ஆனால் பிருங்கு முனிவர் சிவனை மட்டுமே வணங்கும் பழக்கம் உடையவராம். ஒருமுறை சிவனை விட்டு அம்பிகை நகராமல் இருக்கும் போது பிருங்கு முனிவர் வண்டு ரூபத்தில் மாறி சிவனை மட்டும் வலம் வந்து வணங்க அம்பாள் மிகுந்த கோபமுற்றாளாம். மேலும் சிவனுடன் தன்னையும் சேர்த்து வணங்க என்ன செய்வது என அம்பிகை யோசிக்க மாமுனிவர்கள் கேதாரீஸ்வரரான சிவனை அடைய தவமே சரி என்று கூற கௌரியாகிய அம்பிகையும் சிவனை நோக்கி 21 நாட்கள் கடும் தவம் புரிகிறாள். தவத்தின் பயனாக சிவபெருமான் தன் உடலின் இடப்பாகத்தை அம்பிகைக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வர ரூபமாக காட்சியருள்கிறார். இப்படி அம்பிகை சிவனை நோக்கி தவமிருந்து வரம் பெற்ற நிகழ்வையே கேதார கௌரி விரதமாக போற்றப்படுகிறது.